உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ன்றது டக்குனு வாயில வராது. நெக்ஸ்ட் ஜென் வரும். ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன். மேபி நெக்ஸ்ட் ஜென் சொல்லாமே வருது அப்படின்னா அவங்க மைண்ட்ல ஈஸியா அப்ப சொல்லி நெக்ஸ்ட் ஜென்னே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா? அப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஜென் வச்சுக்கலாம் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. பிசினஸ் ஃபேமிலி ஒன்னா சேர்க்கக்கூடாது. ஓகே. பிசினஸ் டிஃப்ரெண்ட், ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட். பிசினஸை ஃபேமிலியா பார்க்கலாம், பட் ரெண்டுத்துக்கு வந்து ஒன்னா கலக்கக்கூடாது. அது நிறைய வந்து எமோஷனல் விஷயம்லாம் வந்து இருக்கும். ஏன்னா பிசினஸ் எமோஷனல் வைக்கிறது வேற, நம்ம எமோஷனோட பிசினஸை கலக்கிறதுன்றது வேற. இப்போ ஸ்டார்ட் அப்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிருப்பாங்க அந்த பிஸ்னஸோட. ஆமா. இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப் ரன் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு லாஸ் ஒன்று வரும். ஸோ அப்போ என்ன ஆகுங்கன்னா அவங்க அந்த பிஸ்னஸோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்னஸ் நமக்கு வேண்டாம், வேற பிஸ்னஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாட் வரும். ஆனால் போக முடியாமல் இருக்கும். ஏன்னா மேபி அவங்களுக்கு வேற பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா கூட இருக்கலாம், ஆனால் போக வேண்டாம், நமக்கு இதுதான் வந்து குழந்தை மாதிரி, நமக்கு இதுதான் வந்து அப்பா மாதிரி, அதனால நம்ம இதுதான் அட்டாச்மெண்ட். ஆக்சுவலா அந்த அட்டாச்மெண்ட் வந்து இப்போ இப்படி யோசிங்களேன். இப்போ டாடா குரூப் இருக்கு. டாடா குரூப்ல மல்டிபிள் பிரான்ச் இருக்கு. பட் ஜம்ஷெட்பூர் டாடா வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் தான். அதுலயே அவர் வந்து அட்டாச்சா இருக்காரு. அவர் அட்டாச்சா இருந்தாரு. அவர் ஆனா எனக்கு இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாருன்னா அவர் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்க முடியாது. அவர் எல்லா ஃபீல்டுமே, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இருக்கு, எல்லா செக்டர்லயுமே இருக்காரு. ஐடி செக்டரா இருந்தாலும் இருக்கு, டிசிஎஸ், டாடா டெலிகாம் நிறைய இருக்கு, ஆயில் ரிஃபைனரி இருக்கு, ஏர்லைன்ஸ் இருக்கு. இப்படிலாம் நிறைய வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிருக்க முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எம்பையர், சாம்ராஜ்யம். அது காரணம் அட்டாச்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே தாண்டி நம்ம பண்ற எல்லாத்தையும் நேசிக்கணும். எப்போ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கணுமோ அப்ப மட்டும் தான் இருக்கணும். இன்கேஸ் ஃபெயிலியர் வரும்போது அதோட அட்டாச் ஆகிடலாம. அதுல வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் மேல அட்டாச்மெண்ட்ன்ற டிஃபரெண்ட். நான் வந்து சோலார் பண்ணா சோலார்ல மட்டும் அட்டாச்மெண்ட். எனக்கு இந்த பிசினஸ்ல கூட நாளைக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு எல்லாரோட ஃபேமிலி அண்ட் மற்ற கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியலா இருக்கட்டும், கமர்ஷியலா இருக்கட்டும், அது ஒரு டைப். அந்த கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு மேல நம்ம சோலார் போடுறோம். அவங்க டெய்லி லைஃப் ரொட்டீன் அதுல பாத்தீங்கன்னா கரண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க பேசிக் எசென்ஷியல்ஸ் நம்ம வந்து சொல்யூஷன் தரும். இப்போ வந்து இதே உணர்த்துக்கோங்க, இதே டெரஸ் தான், மொட்டை மாடி தான், வாட்டர் லீக்கேஜ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் வந்து அவங்க வீடுன்றது அது ஃபேமிலியில அது ஒரு பர்சன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபேமிலியில வந்து இப்போ அது எனக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகுது டெரஸ்ல, அப்போ அதுவும் ஒரு அட்டாச்மெண்ட் தான். நாங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ மை கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு அட்டாச்மெண்ட் தான். ப்ராடக்ட் இஸ் நாட் இதுதான் வந்து அது என்னன்னா அப்பா அம்மா பையன் பொண்ணு அப்படின்ற மாதிரி தீஸ் ஆர் பிரான்ச்சஸ். அது எல்லாமே ஒரு மெம்பர்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம ஹோலா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மொத்தத்தையும் நான் லவ் பண்ணுவேன் தவிர நான் இது இவ்வளவுதான் லவ் பண்ணுவேன், இவங்களதான் லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கூட. அதுதான் நல்ல எக்ஸாம்பிள். ஆக்சுவலா உங்களுக்கு எத்தனை லவ்? எனக்கு ஒரே லவ் தான். கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ ஆச்சு? எனக்கு வந்து லாஸ்ட் இயர் 23 ஆகஸ்ட்ல ஆச்சு. ஓகே. அது வந்து ரொம்ப நாள் வருஷங்கள். ஓகே. நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. ஸோ அவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து 2018 என் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப என் சேலரி சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. நீங்க படிச்சது? நான் வந்து பி மெக்கானிக்கல். நான் மணிமலையில படிச்சேன். நான் பி மெக்கானிக்கல். ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. அகாடமிக்ல ரொம்ப ஆவரேஜ் தான். ரொம்ப வந்து இந்த டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நம்ம செட் ஆகாத விஷயம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மணிமலையில படிச்சுட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றதுலாம் ரொம்ப வந்து அநியாயம். அது ஆக்சுவலி பேசிக்கா பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன்ல. சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து மக பண்றவங்களா இருப்பாங்க, சில புரிஞ்சு படிக்கிறவங்களா இருப்பாங்க, சில பேர் வந்து பிராக்டிகலா பார்த்து கூட தெரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலே அவர் வந்து ஒரு ஜீனியஸ். நாங்க வந்து 25 இயர்ஸ் தமிழ் சினிமா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது எல்லாமே ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா அவர் வந்து ஜீனியஸ். கண்ணு தெரியாம போட்டிருக்காம கண்ணு தெரியலன்னு போட்டிருக்காங்க. நீங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க, பனிமலையில படிச்சிருக்கீங்க. சோ நீங்க கண்டிப்பா ஒரு ஜீனியஸ் தான் இருக்க முடியும். காசு பெய்டு ப்ரமோஷன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அங்கே வந்து என்னோட ஓனர் பார்த்தீங்கன்னா டிஜே. ஸோ இஸ் அ வெரி குட் சேல்ஸ் பர்சன். அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது. என்னோட மேனேஜர் அவர் நிறைய டீச் பண்ணாரு. பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் வந்து மும்பை பேஸ்டு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே 3 months இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆனேன்.
அங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 years to ஆல்மோஸ்ட் 2 years கிட்ட அங்கே இருந்தேன். இது நான் சைட் ஹஸ்டெல்லாம் பண்ணிட்டு இருந்த விஷயம் ஆக்சுவலாக. ஓகே. சோலார் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைட் ஹஸ்டெல்லாம் பண்ணி நான் சின்ன சின்ன நான் எனக்கு வந்து இது நான் பிளான் பண்ணி பண்ணலை. எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு மோட்டிவேட்டட். நான் வந்து இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சோலாருக்கு முன்னாடி ஐ வாஸ் டூயிங் இந்த பேம்பு டூத் பிரஷஸ் தெரியுமா, ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஓகே. பேம்பு டூத் பிரஷ் தான் செல் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா OML 20 சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு நான் சப்ளை பண்ணேன். அந்த 2020 வந்து லாக்டவுன், அந்த கோவிட் டைம்ல வந்து 19 வந்து பிறகு 2020 லாக்டவுன் போடாங்க ஞாபகம் இருக்கு. கிட்ட 6 months நான் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். டோட்டலாக வந்து வாஷ் அவுட்டு பொருளை வந்து ஐ மீன் டூத் பிரஷஸ் வாங்கி மேனுஃபேக்சர் வாங்கி. உங்களோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் அது? என்ன ஃபர்ஸ்ட் பிசினஸ் அதுதான். லாஸ்? ஆமா. ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ் வந்து ஒரு லாஸ் சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் எப்போ ஆரம்பிச்சீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் சிச்சுவேஷன். ஓகே. பெருசாக பேம்பு பார்த்தீங்கன்னா அன்டச்சாக இருந்தாலும் ஈஸியாக ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண தான் வந்து, ஏன்னா டெய்லி வந்து டச் பண்ண ஒன்றும் மேலே ஃபங்கஸ் ஆகாமல் சர்ஃபேஸ் வந்து தொட்டுட்டே இருக்கும், ஈரப்படம்லாம் இருக்குது, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். ஒரு டூத் பிரஷ் பேம்பு டூத் பிரஷ் எடுத்துட்டாலே ஒரு 3 months 4 monthsக்குள்ள அதை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடணும். இதுதான் வந்து பேம்பு. இப்போ அதுல என்ன பெனிஃபிட்? ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வந்து ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ், ப்ரொமோட்டிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஓகே. அது ரீயூசபிள் பண்ண முடியாது. பட் பேம்பு உடைச்சு தான் வந்து பண்ண ஒரு பிளான்ட்டை வந்து தான் டூத் பிரஷை கன்வெர்ட் பண்றோம். ஸோ பேம்பு பார்த்தா நிறைய ஈஸியாக வளர்த்துலாம், பெரிய வந்து இது கிடையாது. அந்த கிராஸ் வந்து மரமா வளர்ந்து அவ்வளவு பெருசா வராது. நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க பேம்பு. ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதோட ஓகே அவுட்புட் பார்த்தா இந்த டூத் பிரஷ் ஆக்சுவலி நீம் சீப்ல கிளிப்பாங்க, வேப்ப மரத்துல நீம் சீப்ல செய்வாங்க அது. அப்புறம் வந்து இந்த செக்கு எண்ணெய், ஹோம்மேட் செக்கு எண்ணெய், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்டாக்ட் வச்சு நான் அதெல்லாம் வந்து விற்கலாம் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் கோவிட போட்டாங்க. ஃபுல்லா வந்து கர்ஃபியூ ஆச்சு, லாக்டவுன் ஆச்சு. அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க போட்டுங்க, அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க போது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இருங்க பாய் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து அகைன் நான் வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கம்பெனில. ஸோ இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐ மீன் நடுவில் கொஞ்சம் பாசமா இருந்தது. பட் 2021 பார்த்தீங்கன்னா வி டன் 4 projects ஃபர்ஸ்ட் இயர். நான் சைடு ஹஸ்டலாக பண்ணி 4 projects வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து 3 projects தான் பண்ணோம். 2023 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், ஒரு எக்ஸ்போனென்ஷியலாக நான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து சைடு ஹஸ்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஹஸ்டாக இருந்ததுலேருந்து ஃபுல் டைமில் இறங்கி 2023 வந்து நான் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ரிஸ்க் எடுத்து ஓகே நம்ம வந்து பண்ணலாம், நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டூ ஆர் டை அப்படின்ற சிச்சுவேஷன்ல பண்ணலாம்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமை வந்து நான் ஒரு கொலாபரேட் பண்ணேன். ஸோ அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. லீட் ஜென்ரேஷன் நடந்தது. ஆன்லைனில் வந்து சோஷியல் மீடியாவில் எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் போஸ்டர்ஸ் பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பண்ணுவோம், அது எல்லாமே நான் பண்ணேன். பட் எனக்கு இந்த டீம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பண்ணேன். ஸோ லீட்ஸ்லாம் வந்து ஐ மீன் ட்ராப் ஆக ஆரம்பிச்சது, வர ஆரம்பிச்சது. லீட்ஸ் நாங்கள் வந்து பேசி கன்வெர்ட் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா 4-3 இருந்து 27 projects 28 projects we have done 23 மட்டுமே. ஓகே. ஸோ இப்போ வந்து 2024 பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் நினைக்கிறீங்க? இல்ல எனக்கும் கிட்டத்தட்ட 1 இயர்லயே நீங்க அத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, 2 years ஆகி போச்சு. ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல ப்ரோ. மத்த கம்பெனி வந்து சோலார் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நாங்க அவ்வளவு பெருசா பண்ணல. பட் எங்களுக்கு அந்த டீம் வச்சு நாங்க ஒரு அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாவே பண்ணோம். ஓகே. ஸோ 2024 பாத்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம். வாவ். இன்னும் 4-5 மாசம் இருக்கு. கம்ப்ளீட்டா we will cross like 100 projects. ஸோ ஓவராலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 150 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட டச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 150 ப்ராஜெக்ட் கிட்ட கம்ப்ளீட் பண்ணோம். எக்ஸாக்ட்டா நம்பர் தெரியாது. ஓகே. பட் 150+ தாண்டிட்டோம். இப்போ எங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் டார்கெட் பார்த்தா 300 டச் பண்ணுவோம் 1 இயர்ல. நாங்க டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 300 டச் பண்ணிட்டு ஒரு மைல் ஸ்டோன் வைக்கிறது ஓகே. ஸோ அது எப்படி அச்சீவ் பண்றோம் ஒரு பாத் கிரியேட் பண்ணணும். ஸோ வேகன்சிஸ் இருக்கு உங்க கம்பெனி? கண்டிப்பா இருக்கு. we are still hiring. ஸோ இதுக்கு டெலிகாலர்ஸ் இந்த ஹையர் பண்ணியாச்சு. they started doing the work. ஓகே. அண்ட் ஃபீல்ட் சேல்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க. அது இல்லாம சர்வே இன்ஜினியர். ஸோ ஃபீல்ட் சேல்ஸ் இன்ஜினியரோட சர்வே இன்ஜினியர் வந்து நாங்க ஹையர் பண்ணி அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ தட் கஸ்டமருக்கு வந்து அவங்க சைட்டவே பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எது ப்ராஃபிட் ஐ மீன் அவங்களுக்கும் வந்து சொல்யூஷன் ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் அவுட்புட்ன்ற மாதிரிலாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்ரேஷன் சைட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு பிஸ்னஸ் உள்ள வருதோ அதே சமயம் எக்ஸிகியூஷன் ப்ராப்பராக இருக்கும். பிஸ்னஸ் வந்து உள்ள வந்து 100 வந்தோம்னா எக்ஸிகியூஷன் 50 தான் இருந்ததுன்னா பிஸ்னஸ் வில் டெஃபினெட்லி சஃபர். ஓகே. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஆனால் வந்து எக்ஸிகியூஷன் போரா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நிறைய பிஸ்னஸ் வரும். அது வந்து என்ன நம்ம கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமரோட கமிட்மெண்ட்ஸ் ஐ மீன் மிஸ் ஆகும்.
ஓகே. அந்த விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணதுக்காக நாங்க சேம் டைம் எப்படி ஒரு பிசினஸ் உள்ள கொண்டு வரணும்னு நாங்க ஃபோக்கஸ் பண்றோமோ அதே சமயம் எக்ஸிகியூஷன்லயே இருக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ வால்யூம் அதிகமாக ஒன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு 10 பேர் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணா வச்சுக்கோங்களேன், ரெண்டு விஷயத்தை ஒரே டைம்ல பண்றது கொஞ்சம் எஃபிஷியன்டா பண்ண முடியும். 4 விஷயத்துக்கு பண்ணலாம். பட் 10 விஷயத்தை ஒரே டைம்ல பண்ணோம்னா கண்டிப்பா there will be mistakes. அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக we are hiring excellent experienced persons who will take care of that process. அவங்க அந்த எக்ஸிகியூஷன் ப்ராப்பரா இருக்கணும். கமிட்மெண்ட் எது கொடுக்குறோமோ அது வந்து மிஸ் பண்ணாம பண்ணணுன்ற மாதிரி we are planning on that. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரோட் மேப் வச்சிருக்கோம். எங்க வந்து ஒரு பிசினஸ் உள்ள வருதுன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன டில் எக்ஸிகியூஷன் அண்ட் லைசனிங். நாங்க வந்து வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் செல் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராம கவர்மெண்ட் லைசனிங். ஸோ நீங்க சோலார் பண்ணணும்னா டைப்ஸ் ஆஃப் சோலார்ல வீட்டுக்கு போகணும்னா அதுல வந்து கவர்மெண்டோட அப்ரூவல்ஸும் நீடட். எங்களுக்கு சோலார்னு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோல்டாயிக் செல்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க சம்திங். ஸோ இது வந்து சூரிய ஒளியிலேருந்து கரண்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கோ யூஸ் பண்ணுறது நார்மலாக இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பீரியட்ல. ஏன் இது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது? அதுக்கு ரீசன் இருக்கு. ஆக்சுவலி சோலார் பார்த்தீங்கன்னா